சீமான் சொல்வதுதான் சரி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சொன்ன தகவல் குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். சிஸ்டம், அதாவது இந்த அமைப்புங்கிறதே சரியில்லை, அதனால் இங்கே எல்லாரும் ஜெயிலில் ஜாலியாக தான் இருக்காங்க அப்படின்னு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் திரைப்பட நடிகர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்காருங்க. சமீபத்தில் அவர் ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் பல விடயங்கள் சரித்து நிறைய பேசியிருக்காங்க. குறிப்பாக தற்போது நாட்டில் நடக்கக்கூடிய மிக மிக மோசமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, குழந்தைகள் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகள். இதை பார்க்கும்போது ஒவ்வொரு சிறுவர்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்படுறத அனைவரும் அதை கவனிக்கும் போது வரக்கூடிய அந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அது அதீதமாக இருக்கிறது. ஆனால் அடுத்த நாளே அது கடந்து போகிறது. யாருமே அதை பெருசாக பொருட்படுத்துவதில்லை. அந்த விஷயத்திற்கு நடிகர் அர்ஜுன் அவர்களிடம் கேள்வி எழுப்பும்போது, நம்ம நாட்டில் அமைப்பு சரியில்லாமல் இருக்குங்க, அதுதான் இந்த பெண்களுக்கான தப்பு நடப்பதற்கான காரணமாக இருக்குது. துபாயில் போய் இதை செஞ்சு பாருங்கள், வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இந்த அமைப்புங்கிறது சரியில்லை. தப்பு பண்ணவங்களுக்கு அப்போவே தண்டனை கொடுக்கணும். அது இல்லை அப்படிங்கிறதால தான் தப்பு பண்ணவன் எத்தனை வருஷம் கழித்து தண்டனை கிடைக்கிது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது. ஜாலியாக போய் ஜெயிலில் இருக்கான், எல்லா சௌகரியமும் அங்கே கிடைக்கிது. அதனால் இந்த அமைப்பு மாறுற வரைக்கும் இந்த விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் இதை தடை பண்ணுவது அப்படிங்கிறது சாத்தியமற்றது போல் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நான் சீமான் அவர்கள் மேடை தூரம் பேசக்கூடிய அதே விஷயம்தான். அவனுக்கு உயிர் பயம் அப்படிங்கிறது வரணும். அப்படி வரணும் அப்படின்னா உடனடியாக அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்கணும். பல வருஷம் கழித்து ஜெயிலில் வச்சு அவருக்கு நம்மளுடைய அந்த வரி பணத்தின் மூலயமாக சோறாக்கி போட்டு அவருக்கு சகல சௌகரிய வசதிகளும் செய்து கொடுத்து சிறை அப்படிங்கிற பேரில் ஒரு இடத்துல வச்சிட்டு இருக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கான், வெளியே வந்தாலும் அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் போகிறானே தவிர அவனுக்கு அந்த குற்ற உணர்வோ அச்சமோ எதுவுமே இல்லை. அந்த அச்சம் வரணும் அப்படின்னா ஆனால் சீமான் அவர்கள் கருத்து போல் உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பலரும் இப்போ வெளிப்படையாக பேசுகிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் இப்போ நடிகர் அர்ஜுன் அவர்கள் கூறிய இந்த கருத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் சீமான் அவர்கள் எப்பொழுதும் கூறுவது போல் அந்த விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போதிக்கும்போது உங்களுக்கு புரியாது, ஆனால் நீங்கள் பாதிக்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த வகையில் ஒவ்வொருத்தவராக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க.